வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. நாங்க போன முறை அமாவாசைக்கு மலையனூர் போகும்பொழுது, பக்கத்தில வேன்ல ஒரு அக்கா உட்காந்து வந்தாங்க. அவங்க கூட பேசும்போது சொன்ன விஷயம் என்னன்னாங்க, இந்த மலையனூர் அங்காளம்மா இந்த அம்மா தான் என் உயிர காப்பாத்துச்சு. அதனால என் வாழ்நாள் முழுக்க இந்த அம்மா கோயிலுக்கு கண்டிப்பா நான் வருவேன். அமாவாசை ஆனா அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா ஆச்சு உங்களுக்குன்னு நான் கேட்கும்போது, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, "என்னன்னு தெரிலம்மா. ஆனா உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போய் வயித்துல எந்த சாப்பாடுமே நிக்காம வாமிட் மாரி வந்துட்டுருக்கு. ஸ்கேன்லேருந்து அந்த குடலுக்குள்ள டியூப் விட்டு பார்க்கறதுல எவ்வளோ ட்ரீட்மெண்ட் முடியுமோ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அத்தனை லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம ரொம்ப எலும்பு தூரமாயிட்டு உயிர் பொழைக்கிறதே கஷ்டன்ற சூழ்நிலைக்கு வந்துட்டுருக்குறாங்க அவங்க. அரை மயக்கத்தில இருந்தவங்கள தூக்கிட்டு மலையனூர்ல தான் போட்டு ஏதோ பரிகாரம் மாரி பண்ணியிருக்காங்க. பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணும்போது ஒரு இட்லி சாப்பிட்டேன் நானு. அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே உடம்பு நார்மலா ஆயிடுச்சு. வீட்டுக்கு சரியாயிட்டேன். எனக்கு என்னுடைய சுயநினைவே இல்லாம பித்து புடிச்ச மாதிரிலாம் இருந்திருக்கேன் நானு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த அக்கா. மலையனூர் தாம்மா எனக்கு சரியாச்சு. எவ்வளவோ ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன், ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவுமே சரியாகலம்மா. அந்த அம்மா தாம்மா என் உயிர காப்பாத்துச்சு. என் வாழ்நாள் முழுக்க அந்த அம்மாவுக்கு நன்றி கடன் பட்டுருக்கேன் நானு. அமாவாசையானா இந்த அம்மா கோயிலுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. 3 அமாவாசை தொடர்ந்து வந்தோம்மா எங்க வீட்டுக்காரர் கூட. அப்புறம் அவங்கள எதுக்கு வேலைக்கு போறவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, நானே இப்ப தனியா காலையில கருவற அம்மாலாம் பார்த்துருவேன். பெரியாயி பார்த்துருவேன். மயான காளிலாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கே வந்துருவேன் சாயந்தரத்துக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. ஊஞ்சல் அம்மாவ மட்டும் பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. பொழுது போறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்களாம். அந்த மாதிரி சொன்னாங்க அவங்க. சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அந்த மாரி பல அதிசயங்கள் மலையனூர்ல நடக்குங்க.